வயிறு பசிக்கு. இந்நேரம் பார்த்து டிவியில பீஸா ஆடு வந்துச்சு. பிரசாந்த், பீஸா செய்வோமா? நம்மளுக்கு தான் பீஸா செய்ய தெரியாதே, என்ன பண்ணலாம்? சரி, ஃபோனை போடுவோம் சோபாக்கு. ஹலோ சோபா, எங்க இருக்க? வீட்டில் இருக்க? சரி 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 சரி, வீடு பக்கம் வரியா? வரும்போது ரேணுகாவையும் கூட்டு வந்துரு. நீ வா, நான் சொல்கிறேன். பீஸாக்கு என்னெல்லாம் தேவைப்படும்? நம்ம வீட்டில் ஒரு அளவு இருக்காதே கிச்சனில். என்னெல்லாம் தேவைப்படும்னு தெரியலையே. சரி, சோபா வரட்டும். அவள் அடிக்கொருக்கா அவங்க வீட்டில் பீஸா செய்வாள். அவளுக்குன்னா தெரியும் என்னென்ன வேணும்னு. வந்து இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரிட்ட கடன் வாங்கிக்கலாம். என்னப்பா, இன்னைக்கு ருசியான பீஸா செய்கிறோம். ஒரு பிடி பிடிக்கும், நினைச்சாலே எச்சூடு. என்ன ராஜியக்கா கூப்பிட்டீங்க? சபா, வந்துட்டியா? வா 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 வா. என்னக்கா விஷயம்? அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. அதான சோபா, எதுக்கு வர சொன்ன ராஜி? அதுவா, சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சடனா ஏதோ ஒரு விளம்பரம் வந்துருச்சு. அதான் உங்க வீட்டில் நீ செய்வீங்களே அடிக்கொருக்கா, பீஸாவா பிஸாவா, அது சாப்பிடணும் போல தோணுது சோபா. பேசாம வீட்டை செஞ்சிருவோமா? இதுக்கு தானாக்கும் நான் கூட என்னமோ ஏதோன்னு அவளையும் இழுத்துட்டு வந்துட்டேன். அப்படி சொல்லு சோபா, நான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு வந்தேன். ஏமா, ரொம்ப தான் பண்ணாதீங்க. பீஸா செஞ்சு சாப்பிடுவோம். ஏக்கா ஆர்டர் போட்டா வந்துட போகுதுக்கா. அது எனக்கு தெரியாதா? என்னது? ஆர்டர் போட்டு அவன் பண்ற பீஸா நல்லாவே இல்லை. நம்ம வீட்டில் செஞ்சு பார்ப்போம். அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். தொட்டு கொடுக்க வலிக்குன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டாளே. ஏமா, சரிம்மா, தொட்டு கொடுக்க வலிக்கு. இப்போ என்னம்மா, பீஸா செய்வோமா வேண்டாமா? என்ன சோபா, பீஸா செய்வோமா? சரி வாங்க செய்வோம், பீஸா செய்வோம். சரி சோபா, செய்வோம். வாங்க வாங்க வாங்க. சோபா, பண்ணலாம். ரேணு அக்கா, ராஜி அக்கா அவங்களுடைய அடுப்பறி ஏதோ மாத்துறேன்னாங்களே, நல்லா மாத்திட்டாங்களேப்பா. ஒரு தடவை கூட கூட்டு வந்து காமிக்கலையே. நல்லா இருக்குல்ல? அதான் சோபா, நல்லா இருக்குல்ல? என்ன இவளுக அடுப்படு கூட வந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்காளுங்க. இப்படி பார்த்தாலே விளங்காம போயிருங்களே. ஏ சோபா, வேணும். ஏமா தாயே, வாயை மூடுங்க, போதும், ஈ பேர போகுது. சும்மா பார்த்தேன்க்கா, நல்லா இருக்கு உங்க அடுப்படி ரூம். அது நல்லா தான் இருக்கு. நானே கடன் வாங்கி அது வாங்கி செஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. ஆன்னு பார்த்து விளங்காம வைக்கிறாதீங்க. ராஜி அக்கா, நல்லா இருக்கேன் உன் கிச்சனு. இந்த கண்ணு வச்சுட்டா இனிமேல் எங்கே விளங்க. இதுக்கு தான் ஒருத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுறதே கிடையாது. வந்தாளுங்கன்னா வந்த வேலையை பார்க்க மாட்டாளுங்க. அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, எப்போ கேட்டினீங்க, எப்படி கேட்டினீங்கன்னு கண்ணீர் வச்சு அழுது ஓஞ்சிருவாளுங்க. ஏம்மா, பீஸா பண்ணுவோமா வேண்டாமாம்மா? சரி வாங்கக்கா பண்ணுவோம். பொருளே இல்லாம பண்ணுவோம். பண்ண எங்க பண்ண? என்னென்ன பொருள் வேணும் சொல்லு சோபா, எடுத்தாரேன். மைதா எடுத்துட்டு வாங்க. முதல்ல நம்ம மைதா தான் பண்ணணும். மைதா அதுக்கு? எக்கா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. மைதால தான் பீஸா பண்ணுவாங்க. அப்படியா? மைதால தான் பீஸா பண்ணுவாங்களோ? எனக்கு தெரியாது சோபா, முன்ன பண்ண சாப்பிட்டு இருந்தா தெரியும். அதான் இப்ப சாப்பிட போறீங்களா? தெரிஞ்சுக்கோங்க. போய் மைதாவை கொண்டு வாங்க. இரு இரு, நான் கொண்டு வரேன். அக்கா, புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கீங்களோ? சொல்லவே இல்லை. அந்த இதை பார்த்துட்டாளுங்க, விளங்குற மாதிரி தான். புது ஃப்ரிட்ஜ் இல்லை ராஜி, பழசு தான், ரிப்பேர் ஆகி போய் கிடக்கு. பார்க்க ஒன்றும் அப்படி தெரியலையே. உங்களுக்கு எதை பார்த்தா தான் தெரிய போகுது. இந்தாம்மா மைதா. வாங்கக்கா, கீழே உட்காந்து பண்ணுவோம். சரிம்மா. என்னென்ன காய்கறி கட் பண்ணு சொல்லுங்க, நான் கட் பண்ணுறேன். ரேணுக்கா, வெங்காயம் வெட்டிட்டீங்களா? அந்த வெட்டி கீழே வச்சுட்டு சோபா பாரு. ஆட்டுங்கக்கா ஆட்டுங்கக்கா. ராஜி அக்கா, இது மஷ்ரூம் வெட்டிட்டீங்களா? மஷ்ரூமா? அப்படின்னா என்னது? எங்க வீட்ல ரூம் தான் இருக்குமா, மஷ்ரூம்லாம் எதுவும் இல்லை. காலா வெட்டிட்டீங்களாக்கா? குருடி காளானா? மஷ்ரூமு அந்த ரூமுன்னு காளான்னு சொன்னா புரிய போகுது. கீழே தானே வெட்டி வச்சிருக்கேன். சரிக்கா சரிக்கா சரிக்கா. இது ஹெல்ப்னா சொல்லு சோபா, செய்கிறேன்.
ஆட்டுங்கா, நான் மாவு பிணைய போகிறேன். ஏக்கா, இந்த சீஸ்லாம் வச்சுருக்கிறீங்களா? சீஸ் இருக்கு இருக்கு இருக்கு. ஆரிகானோ, சில்லி ஃப்ளெக்ஸ் அதெல்லாம் இருக்கா? இல்ல அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்குமா. என்ன வேணும் போய் எடுத்துக்கோ. இல்ல நீ எடுக்காத, நானே எடுத்துட்டு வரேன். ஏக்கா, பிஸா பேஸ்ட் வச்சுருக்கீங்களா? சாஸ். சாஸா? அதெல்லாம் இல்லையே. நானே போய் ஃப்ரிட்ஜில் பார்த்து வரேன் என்ன இருக்குன்னு. நினைச்ச மாதிரியே ஃப்ரிட்ஜை கண்டும் காணாத மாதிரி, எங்கேயுமே பார்க்காத மாதிரில பார்த்துக்கிட்டு இருக்கா. ஏ சோபா, இங்க பாருமா, என்ன வேணும் சொல்லு. நீங்கள் வழி விடுங்க, நானே பார்த்துக்கிறேன். பிஸா சாஸ் வச்சுருக்கீங்களாக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. என் பிள்ளைக வாங்கிட்டு வரேன், வீட்டுக்காரர் வாங்கி பாரு இருக்கான்னு பாரு, இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கார்ட்ட வாங்கிக்கிடுவோம். எங்கே அதுவே காணலை. ஸ்நாக்ஸ் ஐட்டம் நிறைய வச்சுருக்கீங்க போல். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்களே. ஜூஸ்லேருந்து கேக்கிலேருந்து எல்லாம் வச்சுருக்கீங்க. அந்த சொல்லிட்டா அம்மா, இவளுகளை பீஸா செய்ய வீட்டுக்கு வர சொன்னதும் போச்சு, என் வீடும் போச்சு. ஏம்மா, நீ கேட்ட பீஸா சாஸா சூஸா அது இருக்கா இல்லையா அதை முதல்ல சொல்லு. ஃப்ரிட்ஜை மூடணும். இக்கா, என்னமோ எங்களுக்காக செய்கிற மாதிரிலாம் மூஞ்சி வெடுக்குன்னு தூக்கிடுறீங்க. உங்களுக்கு தான் பீஸா சாஸ்லாம் இல்லை, வாங்கித்தாங்க. வேற என்னெல்லாம் இல்லைன்னு பாருமா. சீக்கிரம் ஃப்ரிட்ஜை மூடணும், பக்கத்து வீட்டுக்காரர் போய் வாங்க போகிறேன். சீஸ் இருக்குது, ஆரிகானா சில்லி ஃப்ளெக்ஸ் அது இல்லை, சாஸ் இல்லை. ஏக்கா, உங்கள்கிட்ட வெறும் சீஸ் தான் இருக்கா? மொசரோலா சீஸ் போட்டதான் நல்லா வரும், நூல் நூலா. அது வேணும்னா சொல்லுங்கள். உங்கள்கிட்ட இல்லை, வாங்கணும். பீஸா சாஸ் கிடையாது, ஆரிகானோ இல்லை, சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லை. நீ சொல்கிற பேர்லாம் வாய்க்கிலே நுழையிலே. நீயும் வா, நான் வசந்தாக்கா வீட்டுக்கு போவோம். சொல்டி, காலேஜுக்கு அக்காலாம் எழுதிட்டியாடி? நான் எழுதிட்டு தான் இருக்கேன். பாதி எழுதாத, நானும் பாதி எழுதாம போவோம். எல்லாம் எழுதலன்னு நாளைக்கு மொத்தமா எழுதிட்டு வந்துடாத. நான் ஒரு நாள் எழுதாம இருக்கேன். அக்கா, வசந்தாக்கா இருக்கீங்களா? வசந்தாக்கா, அக்கா வாங்கத்த, அம்மா உள்ளதான் இருக்கா. அப்படி அம்மா, அம்மாவை கூப்பிடு. சரிப்பா. அம்மா, ராஜிட்ட தேடி வந்திருக்காங்கம்மா. சொல்லு ராஜி. என்னம்மா அந்த பக்கம்? என்னம்மா? அதுவாக்கா, சில பொருள் வீட்டில் இல்லை, அதை மட்டும் கொடுப்பீங்களா? என்னம்மா பொருள் வேணும்? சீனி வேணுமா? சீனிலாம் வேண்டாங்க்கா. அது பேர் என்னது? சோபா தான் சொன்னாலே. பிஸா ஜூஸு, பிஸா சாஸ். சாஸ் சாஸ் சாஸ். பிஸா சாஸா? அதுன்னா என்னதுமா? பீஸா சாஸாக்க, டொமேட்டோ சாஸ், ரெட் சாஸ் தானே கேக்குறீங்க? அதான் அதுதான்மா. உங்க வீட்ல இருக்கா ஐஸ்? இருக்குதா எங்க வீட்ல. ராஜி, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. இவளுக்கு தான் கண்டது கழுதையும் வாங்கி செய்வாங்க. நம்மளுக்கு எப்பவும் தெரிஞ்ச மிளகா பொடி, வத்த பொடி இதுதான் தெரியும், வேற எதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஏமா பீஸாவை செய்ய போற? ஆமாக்கா, அதான் உங்ககிட்ட அது இருக்கான்னு கேட்க வந்தேன். இருங்கக்கா, எடுத்துட்டு வரேன். அத்தை இந்தாங்க பீஸா சாஸ். இதான் பீஸா சாஸ்க்கா. வேற என்னமோ சொன்னாலே, சில்லி பிளாக்கு பொரி ஏதோ சொன்னாம்மா. செஸ்ஸா செஸ்ஸா? அத்தை இது சீஸ்க்கா, மொசரல்லா சீஸ், சில்லி ஃப்ளெக்ஸ், ஓரிகானோ அதெல்லாம் இல்லையாக்கா? ஆமாம்மா, அதெல்லாம் இருந்தால் கொஞ்சோண்டு தாமா, பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்றேன். இது பிடிங்கிட்ட நான் கொண்டு வரேன். இந்தாங்கத்த, இது எல்லாமே தான். இதெல்லாம் பண்ணாதான் பீஸா மாதிரி இருக்குங்க. இவ்வளோ பொருள் வேணுமாங்கும்? நான் நம்ம வீட்டில் இருக்க தக்காளி சும்மா பொடியை போட்டு, சிக்கன் பொடியை போட்டு வச்சலான்னு பார்த்தா இவ்வளோ பொருளாக வேணும். ஆமாத்தா, இதெல்லாம் அதுக்குள்ள ஸ்பைசஸ் இதெல்லாம் போட்டாதான் நல்லா ஃப்ளேவரா நல்லா டேஸ்டா இருக்கும்தா. நீங்களா பீஸா பண்றீங்க? இல்லம்மா, சோபாத்தா இருக்கால, அவ நல்ல பீஸா செய்வா அவங்க வீட்ல. அதான் அவளை கூட்டு அவ தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. சில பொருள் தேவையில்லை, அதான் வசந்தாக்கா வீட்ல இருந்து வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். நீ இல்லைன்னாலுமே தெரியாது போல உங்க அம்மாவுக்கு. ஆமா ராஜி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. சரிக்கா, பண்ணிட்டு மிச்சம் இருந்தா கொண்டு வரேங்க்கா. சரிம்மா. சரிக்கா, போயிட்டு வர ஐசு. சோபா இதுவான்னு பாரு, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ கேட்ட சாஸு, செஸ்ஸு, ஃப்ளெக்ஸு ஏதோ சொன்னியே, எல்லாம் வாங்கின்னு வச்சிருக்கேன். செஸ் இல்லக்கா, சீஸுக்கா. என்னமோமா, பண்ணிட்டியா பண்ணலையா? சீக்கிரம். இதுதான்க்கா. ராஜி எங்கம்மா? இப்போ மைக்ரோவேவ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்காக்கா. சரிம்மா. பீஸா உள்ள வச்சுட்டு ரேணு? ஆமாக்கா, இப்பதான் சோபா உள்ள வச்சுட்டு போயிருக்கா.
அவளை எங்க ஆளை காணோம். கையை கழுவலான்னு போயிருக்காக்கா. எவ்வளோ நேரம் ஆகும்? 20 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்கா. சரிம்மா சரிம்மா. ஏக்கா பீஸா ரெடி, சாப்பிடுங்க. சரி சாப்பிட்றோம். இதான் பீஸாவா சோபா? என்ன மனம். சரி சாப்பிடுங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன டேஸ்ட்! சத்தியமாக்கா நான் பண்ணுறேன்னு சொல்ல உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது. ஆமாக்கா சூப்பரா இருக்கு பீஸா. என்ன கொஞ்சம் கொலகொலன்னு இருக்கு. அதுக்கு நம்ம தோசையே பரவாயில்ல போல. நல்லா தான் இருக்கு, நூல் நூலாக வருது. எக்கா இதான்க்கா பீஸா. அதான் முன்ன பின்ன திங்காதவங்களுக்கா செஞ்சு தரக்கூடாதுன்னு சொல்கிறது. ஒன்றும் இல்லை சோபா, நல்லா தான் இருக்கு. சும்மா சொன்னேன், சூப்பராக இருக்கு. நண்பர்களே, நீங்களும் எங்கள் வீட்டில் பண்ண பீஸா மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஐமர்